வணக்கம் நண்பர்களே. இன்றைய பங்குச்சந்தை வர்த்தகம் முதலீட்டாளர்களுக்கு மிகவும் கடினமான நாளாக அமைந்தது. கடந்த சில நாட்களாக சந்தையில் காணப்பட்ட பலவீனம் இன்று மேலும் அதிகரித்து முக்கிய குறியீடுகள் அனைத்தும் கடுமையான சரிவில் முடிந்துள்ளன. இன்று நிப்டி 50 516 புள்ளிகளுக்கும் அதிகமாக சரிந்து 23,882 புள்ளிகளில் முடிவடைந்தது. அதேபோல் சென்செக்ஸ் 1677 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 76,503 புள்ளிகளில் நிறைவடைந்தது. பேங்க் நிப்டியும் 1400 புள்ளிகளுக்கும் அதிகமாக சரிந்து 56,742 புள்ளிகளில் முடிந்தது. ஒரே நாளில் இவ்வளவு பெரிய சரிவு ஏற்பட்டிருப்பது சந்தையில் முதலீட்டாளர்களின் அச்சத்தை தெளிவாக காட்டுகிறது. இப்போது கேள்வி என்னன்னா, இன்று சந்தையில் ஏன் இவ்வளவு பெரிய சரிவு வந்தது? முதல் காரணம், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் மீண்டும் அதிகரித்துள்ளது. இந்த செய்தி வெளியானவுடன் உலகளாவிய சந்தைகளில் ரிஸ்க் ஆஃப் சென்டிமென்ட் உருவானது. இரண்டாவது காரணம், பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதால் எண்ணெய் விலை உயர்வது பணவீக்கம் மற்றும் நிறுவனங்களின் செலவுகளை அதிகரிக்கும் என்ற கவலை முதலீட்டாளர்களிடம் உருவாகியுள்ளது. மூன்றாவது காரணம், வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் அதாவது எஃப்ஐஐகள் தொடர்ந்து விற்பனையில் ஈடுபட்டனர். எஃப்ஐஐ விற்பனை அதிகரிக்கும் போது பெரிய பங்குகளில் அழுத்தம் உருவாகும். அதன் தாக்கமே இன்று பேங்கிங் மற்றும் பினான்சியல் செக்டரில் அதிகமாக தெரிந்தது. நான்காவது காரணம், சமீபத்தில் சந்தை தொடர்ந்து உயர்ந்திருந்ததால் பல முதலீட்டாளர்கள் லாபத்தை உறுதி செய்ய ப்ராஃபிட் புக்கிங் செய்தனர். அதுவும் இன்றைய சரிவை மேலும் தீவிரப்படுத்தியது. இன்று கடுமையாக பாதிக்கப்பட்ட துறைகள் பார்த்தால் பேங்கிங் செக்டர், பினான்சியல் சர்வீசஸ், ஐடி, ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஆயில் அண்ட் கேஸ் என கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய துறைகளிலும் செல்லிங் பிரஷர் காணப்பட்டது. அதாவது இது ஒரு செக்டர் ஸ்பெசிபிக் கரெக்ஷன் அல்ல, மாறாக சந்தை முழுவதும் ஏற்பட்ட பிராட் பேஸ்ட் செல்லிங் ஆகும். இப்போது இன்று அதிகம் கவனிக்கப்பட்ட பங்குகள் பற்றி பார்க்கலாம். மாருதி சுசுகி பங்கு சுமார் 4% மேல் சரிந்தது. ஐசிஐசிஐ பேங்கிலும் கடுமையான செல்லிங் பிரஷர் காணப்பட்டது. அதேபோல் என்டிபிசி பங்கும் நஷ்டத்தில் முடிவடைந்தது. இதனால் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் கூட இன்றைய விற்பனையிலிருந்து தப்பவில்லை. அடுத்த முக்கிய தகவல், இன்றைய ஒரே நாள் சரிவால் இந்திய முதலீட்டாளர்களின் செல்வ மதிப்பில் சுமார் 8 லட்சம் கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்படுகிறது. இது இன்றைய சரிவின் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்ததா, நாளைய வர்த்தகத்தில் என்னென்ன விஷயங்களை கவனிக்க வேண்டும்? முதலாவதாக, க்ரூட் ஆயில் விலை தொடர்ந்து உயர்கிறதா என்பதை கவனியுங்கள். இரண்டாவதாக, அமெரிக்கா மற்றும் ஈரான் தொடர்பான புதிய செய்திகள் ஏதேனும் வெளியாகிறதா என்பதை பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி எந்த திசையில் தொடங்குகிறது என்பது முக்கியமான குறியீடாக இருக்கும். நான்காவதாக, எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ முதலீட்டு தரவுகளை கவனிக்க வேண்டும். இறுதியாக, பேங்கிங் மற்றும் ஐடி செக்டரில் மீண்டும் வாங்கும் ஆர்வம் வருகிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். இன்றைய சந்தை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது. உலகளாவிய செய்திகள், கச்சா எண்ணெய் விலை மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நடவடிக்கைகள் இந்திய சந்தையில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. எனவே நாளைய வர்த்தகத்தில் அவசர முடிவுகள் எடுக்காமல் முக்கிய சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் நிலைகளை கவனித்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் பயன்படுத்தி மட்டுமே வர்த்தகம் செய்யுங்கள். இன்றைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் இதுவரைதான். இதுபோன்ற தினசரி ஸ்டாக் மார்க்கெட் நியூஸ், போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் மற்றும் டாப் 10 முக்கிய அப்டேட்ஸை தமிழில் தொடர்ந்து பெற நம்ம சேனலை ஃபாலோ செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.